வந்து உள்ள வரும்போதே, அதாவது ஒரு மனசு வந்து சார் சொன்ன மாதிரி எங்கேயோ அலைபாயுது. அதாவது எப்பவுமே நம்ம வந்து ஏதோ ஒரு பிஸியா ஒரு மிஷின் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உள்ள வந்தோடனே ஒரு இயற்கையான சூழல். உள்ள வந்தோடனே நம்ம எல்லாம் மெய்மறந்து குழந்தைகளை பார்க்கும் போது இன்னொரு கொஞ்சம் மகிழ்ச்சி. உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு மாற்றங்கள், அதாவது வருஷம் வருஷம் இங்க வந்துட்டு இருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷமா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாற்றங்களும் நம்ம உணர முடியுது உள்ள வரும்போது. ஒரு அதாவது நிர்வாக கட்டமைப்பா இருக்கட்டும், ஒரு பில்டிங்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்கறது, அப்புறம் இடங்கள் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் பார்த்தா அவங்களோட ஒரு அதாவது நம்மளை வரவேற்பதில் கல்யாண வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களை எப்படி வரவேற்போம் அப்படிங்கிறதுல இன்றும் மாறாமல் 15 வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு துளி கூட மாறாம கூடிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா. அவங்களோட இது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பாலமுருகன் அந்த ரங்கம்மாள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து இந்த நிறுவனத்தை இவ்வளவு வருஷம் 71 வருஷம் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து எல்லா அவங்க கூட இருந்து பண்ணி இந்த கரெக்டா இந்த வருஷம் வந்து டேட் கரெக்டா வந்தது. எப்போதுமே அந்த மாசம் ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வரும். எங்களுக்கு செப்டம்பர் 6 அவ்வையாசிரம ஆண்டு விழாவும் செப்டம்பர் 6, 7 நடந்திருக்கு. இந்த நேரத்தில் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு ஒற்றுமையா வந்து சார் வந்து நிறைய கிருபாகரன் சார் வந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் வந்து மிக அழகாக ஒரு வரலாறுக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் அது நல்ல ஒரு உதாரணமாக நாங்க லைஃப்ல வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆசிரமத்துல சார் சொன்ன மாதிரி புதியதாக குழந்தை இந்த ஆசிரமத்துக்கு எங்கேயுமே கொடுக்கல. தென்காசி மாவட்டத்துல இந்த குழந்தைகள் தத்து மையம் அப்படிங்கிற ஒரு இதை புதிய மையத்தை இது பண்ணியிருக்காங்க. அதுல அமுதம் 2 குழந்தைகள் பார்த்தேன். பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு யாருக்குமே ஏற்படாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு அந்த குழந்தை வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த பேரண்ட்ஸ்ல இருக்கிறதோட இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும், வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வருங்கிற ஒரு இது தருணம் இந்த ஆசிரமத்துல பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளோட வளர்ச்சி மிக மிக நல்லா இருக்கணும். வாழ்க்கையில எல்லா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா அந்த குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சார்பாக வேண்டிக்கிறோம். அதுல ஒரே ஒரு சின்ன சார் எப்போதும் கதை சொல்லுவாங்க, இன்னைக்கு பெரிய வரலாறே சொல்லிட்டாங்க, அதனால சின்ன இதுதான் வரல. ஒரு அழகான நதி, அதுல வந்து நீர் நல்ல ஃபாஸ்டா விரைவா நீரோடை வந்து போயிட்டே இருக்கு. அதுல நிறைய மீன்கள் வந்து நல்லா துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருக்கு மீன்கள் வந்து. அப்ப எல்லா மீனும் சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த நீரோட எப்படி எந்த போக்குல போதோ அது வழியாவே அந்த மீன்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு மீன் மட்டும் நின்று சிந்திக்கு, ஏன் நம்ம வந்து எல்லாரும் போகக்கூடிய பாதையில நம்ம ஏன் போகணும், நம்ம வந்து இந்த நீர் எங்க இருந்து வருதோ அங்க எதிர்த்து போனா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கி. இந்த நீர் எங்க இருந்து வருதோ நல்ல ஸ்பீடா விரைவா வருது. இந்த ஒரு மீன் வந்து யோசிச்சு விரைவா வர பகுதிக்கு நம்ம போனா என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்கி. அது ட்ரை பண்ணுது, முயற்சி பண்ணுது. அந்த எதிர்த்து வரக்கூடிய நீரை எதிர்த்து போயிட்டே இருக்கு. ரொம்ப கடினமா இருக்கு, அதால போக முடியல. இருந்தாலும் அந்த முயற்சியை விடாம நல்லா போயிட்டே இருக்கு. அது என்ன நினைச்சு முயற்சி பண்ணி போதோ போய் சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம், ஒரு அழகான அருவி. அந்த நீர் எங்க இருந்து நீரோடை உருவாகுதோ அங்க அழகான ஒரு நீரோடை, நல்ல அருவி. அந்த அருவியை பார்த்தோன்னா இந்த மீனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து முயற்சி பண்ணதுக்கு இந்த ஒரு அழகான இடம் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே சந்தோஷப்படுது. சின்ன கருத்து தான். இதுல இருந்து என்னன்னா, வாழ்க்கையில எல்லாருமே போயிட்டு இருக்க தவிர்த்து நம்ம அவங்க பின்னாடியே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும், முயற்சி வேணும். அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ கண்டிப்பா வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சின்ன இதுதான். அதனால வாழ்க்கையில நம்மளும் நமக்கு என்ன திறமைகள் இருக்கோ, என்ன தன்னம்பிக்கை இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.